தாயே உயிரே தமிழே, நினை வணங்கும் சேயேன் பிறர்க்கரிய செல்வமே, நீயே தலை நின்றாய் இவ்வுலகில், நீ இங்கு இல்லை என்றால் இன்பம் எனக்கேது என்ற முடியரசனுடைய பாடல் வரிகளை தொட்டு தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, தமிழ் இலக்கியங்கள் எங்கெல்லாம் எழுதப்படுகிறதோ, தமிழன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ, எங்கு வாழ்கின்றானோ, வசிக்கின்றானோ, அந்த இடங்களெல்லாம் நல்ல இடங்கள். அந்த இடங்கள் நல்ல இடங்கள் மட்டுமல்ல, அந்த நாளும் நல்ல நாள் என்று எண்ணக்கூடியவன் நான். அந்த வகையிலே இன்றைக்கு மிகவும் சிறப்பானது ஒரு நிறுவனத்திற்காக பேசுகின்ற ஒரு வாய்ப்பினை இறைவன் எனக்கு வழங்கினான் என்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக மதுரை என்று சொன்னால் அது மல்லிகையை குறிக்கும். மதுரை என்று சொன்னால் மதுரையினுடைய குசும்பு என்று சொல்லக்கூடிய அதையும் கூட குறிக்கும். அந்த சொல்லாடல்கள், வார்த்தைகள், லோக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகியல் நிறைந்த அந்த சொல்லாடல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய மதுரை சிறப்பு என்ன என்று சொன்னால், மீனாட்சி அம்மன் கோவில் மட்டுமல்ல, தமிழை உயர்த்தி பிடிக்கிற செந்தமிழ் கல்லூரி, 4ஆம் தமிழ்ச்சங்கமாக இருக்கக்கூடிய செந்தமிழ் கல்லூரி என்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லதொரு தொடக்க உரை நிகழ்த்திய பேராசிரியை முதல்வர் வேணுகா அம்மையார் அவர்களே, சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய துணை முதல்வர் ரேவதி அம்மையார் அவர்களே, முப்பெரும் தேவர்களாக இருந்து இந்த ஒருங்கிணைப்பினை செய்து கொண்டிருக்கக்கூடிய மலர்விழி அம்மையார் அவர்களே, செந்தில்குமார் ஐயா அவர்களே, நேருஜி ஐயா அவர்களே, இந்த இணையம் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இணைந்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள், பெரியவர்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் மத்தியிலே பேசுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. எல்லோரும் இலக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு மிக அற்புதமாக இந்த தலைப்பினை வழங்கி இருக்கிறீர்கள். முதற்கண் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக மொழி என்று சொல்வது என்ன, மொழி கொள்கை என்றால் என்ன, இருமொழி கொள்கை என்றால் என்ன என்ற ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இந்த அமர்வில் நான் கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக மொழி என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது மறுக்க முடியாத உண்மை. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த மொழியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது, அந்த இனத்தை அடையாளப்படுத்துவது என்பது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பங்குதான். குறிப்பாக நம்முடைய மன உணர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், தமிழகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் திருநெல்வேலிக்காரன், திருநெல்வேலி பாஷையில் அந்த வட்டார வழக்கில் யாராவது பேசினால் நம்ம ஊர் ஆச்சே என்று சொல்லி உள்ளுக்குள் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். தமிழ்நாட்டை விட்டுவிட்டு வேறு மாநிலத்திற்கு நான் செல்கின்ற பொழுது தமிழ் பேசக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் இருந்தால், ஆகா நம்முடைய தமிழர்களாயிற்றே, தமிழ் பேசுபவர்களாயிற்றே என்று நட்பு பாராட்டுவது மனித இயல்பு. நம்முடைய பக்கத்து மாநிலத்தையும் விட்டுவிட்டு, நம்முடைய இந்திய தேசத்தையும் விட்டுவிட்டு வேறு ஒரு நாட்டிற்கு நான் சென்றேன் என்று சொன்னால், அங்கே இந்தியர்கள் எந்த மொழியில் பேசினாலும் ஆகா இவர்கள் நம்முடைய இந்தியர்கள் அல்லவா என்று சொல்லி அவர்களோடு உறவு பாராட்டுவது என்பது நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஆகவே இந்த அடிப்படை உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொழி என்பது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது. மொழி என்பது ஒரு ஊடகமாக இருக்கக்கூடியது. நான் சொல்ல வேண்டிய கருத்தை உங்களுக்கு பரிமாறுவதற்கு எனக்கு ஒரு கருவியாக இருப்பது மொழி, அவ்வளவுதான். ஆனால் அதோடு நான் இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை என்பதுதான் இன்றைக்கு சிக்கல் மிகுந்ததாக இருந்திருக்கின்றது.
நான் தமிழனாக பிறந்ததினால் தமிழ் உயர்வு என்று கொண்டாடக்கூடியவனாக இருக்கின்றேன். நான் ஒரு தெலுங்கனாக பிறந்திருந்தால் இல்லை இல்லை தமிழை விட தெலுங்கு உயர்ந்தது என்று கொண்டாடக்கூடியவனாக மாறியிருப்பேன். அது பிறப்பின் வெளிப்பட்டது. ஆகவே எல்லோருக்கும் பிறப்பு என்ற ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த மொழி என்பது அங்கே தொடக்கம் ஆகின்றது. ஆகவே பிறப்பை வைத்துதான் இந்த மொழி தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய தாய்மொழியாக அது திகழ்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பொதுவாக கலீல் ஜீப்ரான் அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை சொல்வார். உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து வந்தவர்களே தவிர அவர்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல. உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து வந்தவர்களே தவிர அவர்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல. இந்த வாசகத்தை நீங்கள் நன்றாக ஆலோசித்து பாருங்கள். எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு குழந்தை பேறு என்பது முக்கியமானதாக நம்முடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அந்த குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் நாமாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் என்பவர்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல. அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கின்றது. அதில் மொழி சுதந்திரமும் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், வேடிக்கைக்காக சொல்லுவார்கள், ஒரு கூட்டத்திலே ஒரு பெரியவர் கேட்டாராம். மாணவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். நீங்கள் யாரை போல என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் சொன்னாலாம், நான் என் அப்பாவை போல, நான் என் அம்மாவை போல, நான் என் தாத்தாவை போல, நான் என் பாட்டியை போல என்று பதில் வந்தது. ஆனால் ஒரே ஒரு மாணவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் என்னை போல என்று சொன்னான். நான் என்னை போல என்று சொன்னான். ஏன் உன்னுடைய அப்பாவை போல அம்மாவை போல என்று சொல்லவில்லை என்று கேட்டதற்கு அவன் பதில் சொன்னானாம், என்னுடைய தாய் தந்தையர் ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது, என்னுடைய தாய் தந்தையர் ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. அவர்களைப் போல நான் உருவத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலும் உணர்விலும் நான் வேறுபட்டவனாக இருப்பேன். எனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது. ஆகவே நான் என்னை போல என்று அவன் பதிலளித்தானான். இது எல்லாவற்றிற்குமே பொருந்தும். என்ன என்று சொன்னால், குறிப்பாக இந்த சமூக மாற்றங்களுக்கான விதை என்பது பள்ளிக்கூடங்களினுடைய வகுப்பறைகளிலே விதைக்கப்படுகின்றன. ஒரு மாணவன் அவன் பிறப்பிலிருந்து கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்நாளில் கால் பகுதியை எங்கே கழிக்கின்றான்? பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் கழிக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய சமூக மாற்றத்திற்கு களமாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பறைகள் இந்த மாணவர்களை தீர்மானிக்கின்றனர். குறிப்பாக நம்முடைய இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம், ஒரே நுழைவுத் தேர்வு என்று இப்போது முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளானது வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் இந்த பன்மைத்தன்மையை அளிக்கக்கூடிய தன்மையை தான் நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக நான் இந்த அரங்கிலே அரசியல் பேசவில்லை, யதார்த்தத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நினைவுபடுத்துகின்றேன், அவ்வளவுதான். நம்முடைய பாடப்புத்தகத்திலே நீங்கள் முதல் பக்கத்தை எடுத்து பார்த்தால் தெரியும். தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்றெல்லாம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு உறுதிமொழி இருக்கும். அதில் என்ன இருக்கும்? இந்தியா என்பது பல் இன கண்காட்சி நாடாக இருக்கின்றது, நாமெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வாக்கியம்தான் நம்மை இன்றைக்கு வரைக்கும் ஒரே தேசமாக நம்மை இணைத்து வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, இதற்கு முன்பு இருந்த அரசாங்கமும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுடைய சுய லாபத்திற்காக ஒரே மொழி, ஒரே பாடத்திட்டம், ஒரே நுழைவுத் தேர்வு என்று வைக்கின்ற பொழுது அங்கே சிக்கல் உருவாகின்றது என்பதுதான் உண்மை. ஏன் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய குழந்தைகள் வெவ்வேறு சூழலிலே வாழ்கின்றார்கள். அவர்கள் மொழியால் மாறுபட்டு இருக்கின்றார்கள், மாநிலத்தால் மாறுபட்டு இருக்கின்றார்கள், உருவத்தால் மாறுபட்டு இருக்கின்றார்கள், அவர்களுடைய பண்பாட்டினால் மாறுபட்டு இருக்கின்றார்கள். இப்படி எல்லா விதத்திலும் மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களை இந்த பிறப்பால் நாம் ஒரே இந்தியன் என்று சொன்னாலும் கூட வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் என்பது நம்முடைய கண்டிப்பாக இருக்கும். அதை மறுக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட மாணவர்களை
நாம் ஒரே கோட்டுக்குள் ஒரு வரிக்குள் கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அது பொருத்தமானதாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. 3 வகையாக நாம் இந்தியாவை பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று இந்தி பேசக்கூடிய மக்கள், இன்னொன்று இந்தி பேசாத மக்கள். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள். இந்தி பேசக்கூடிய மக்கள் மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட சில மாநிலங்களில் இந்தி அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கின்றது, மும்மொழி கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு அது பொருத்தமானதாக இருக்கலாம். சில மாநிலங்களில் இந்தியும் ஆங்கிலமும் மட்டும் இருக்கின்றன, அவர்களுக்கு இயல்பாகவே தாய்மொழி இந்தியாக இருக்கின்றது, அவர்களுக்கு அங்கே இருமொழி கொள்கை அதுவாக அமைந்து விடுகிறது. தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் மார்தட்டி கொள்ளலாம், இருமொழி கொள்கைக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது நன்மையா தீமையா என்பது அவரவர் பார்வையிலே இருக்கின்றது. என்னுடைய சில அபிப்பிராயங்களை, பொது விஷயங்களை உங்களிடம் பகிர்கின்றேன். பொதுவாக தமிழ் ஆங்கிலம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இரண்டையும் கற்கக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக நமக்கு அமைந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நான் ஏற்கனவே சொன்னேன், வெவ்வேறு தேசிய இன பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள், நம்முடைய மக்கள். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு தேசிய இனமும், ஒவ்வொரு மொழியும் தனக்கான தனித்துவத்தை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, நான் பிறப்பினால் தமிழன், என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி, நான் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவன். திருநெல்வேலியினுடைய சொல்லாடல்களும் வழக்காறுகளும் எனக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். வேலையின் நிமித்தம் நான் எங்கே வந்துவிட்டேன்? ஆந்திரா வந்துவிட்டேன். இந்த ஆந்திரா வந்த பிறகுதான் நான் தெலுங்கை கற்றுக்கொள்கிறேன். அதற்கு முன்பு எனக்கு தெலுங்கு தெரியாது. என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இங்கே சேருகின்ற பொழுது வேலை கிடைத்தால் போதும், அது எந்த தேசமாக இருந்தால் என்ன, மொழி என்பது ஒரு ஊடகம் தானே, அதை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று எனக்கு ஒரு தைரியம் உண்டு. தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் தெரியும். அங்கிருந்து வருகின்ற பொழுது இந்த தெலுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய துணைவேந்தர் என்னிடம் சொல்லுகிறார். உடனே சரி என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஒப்புக்கொண்டவுடன் நான் இங்கு இருக்கக்கூடிய சூழல், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யார்? தெலுங்கு மக்கள். ஆகவே இயல்பாகவே அவர்களை நான் சந்திக்கின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது இயல்பாகவே அவர்கள் பேசுவது எனக்கு புரிந்து விடுகின்றது. நான் ஆக ஆக என்னை அறியாமல் அவர்கள் இதற்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று புரிந்து கொண்டு நான் திரும்ப பேச ஆரம்பிக்கின்றேன். ஆகவே தேவை என்பதுதான் மொழியினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. தேவைதான் கண்டுபிடிப்பினுடைய தாய் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மொழி என்பது நாம் விருப்பப்பட்டு கற்கக்கூடியது மட்டுமல்ல, அது தேவை வருகின்ற பொழுதுதான் கற்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கின்றது. பாடத்திட்டங்களிலே இந்தியை 3வது மொழியாக கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய சூழலை, திணிக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். பொதுவாக திணித்தல் என்பது வேறு, விரும்பப்படுதல் என்பது வேறு. திணித்தல் என்பது வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை செலுத்துவது. ஆகவே வலுக்கட்டாயமாக செலுத்துகின்ற பொழுது என்னை அறியாமல் அந்த மொழி மீது எனக்கு கண்டிப்பாக ஒரு வெறுப்பு வரும். ஆனால் விருப்பத்தோடு நான் கற்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அந்த மொழி மீது ஒரு ஈடுபாடு வரும். எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தமிழும் ஆங்கிலமும் போதும், இருமொழி கொள்கை போதும் என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் இந்தியை படிக்கிறார்களே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், வட மாநிலங்களுக்கு குறிப்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலம் இருந்தாலும் நாம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் சராசரியாக ஒரு பாமரனிடம் பேசுவதற்கு நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது. ஆனால் அதையும் நாம் சரி செய்து விட முடியும்.
ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு மும்பை என்று சொல்லக்கூடிய நகரத்திலே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற நம்முடைய தமிழர்கள், அவர்கள் தமிழ் மட்டுமே தெரிந்தவர்கள், அங்கே சென்று அவர்கள் எந்த டியூஷனும் எடுக்கவில்லை, வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த மொழியை கற்கவில்லை, தானாகவே இயல்பாகவே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அந்த தொழில் செய்வதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் இயல்பாகவே அமைந்து விடுகிறது. ஆகவே தேவை என்று வருகின்ற பொழுது இந்த மொழிகள் தேவையே தவிர இது வலுக்கட்டாயமாக இதை நீ படிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அது சிக்கலை நோக்கி செல்லும். குறிப்பாக இன்னொன்றை சொல்லுகின்றேன். இங்கு ஆந்திர பிரதேசத்திலே மும்மொழி கொள்கை இருக்கின்றது. தெலுங்கு கட்டாயம் படிக்க வேண்டும், கூடுதலாக இந்தி படிக்க வேண்டும். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இந்தி படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக படிக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு ஏற்ப எந்த மதிப்பெண் வேண்டுமோ அதற்கு தகுந்தவாறு ஏதோ எழுதுகிறார்களே தவிர உண்மையாகவே அந்த டயலாக் என்று சொல்லக்கூடிய, கான்வர்சேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உரையாடல் என்பது தெலுங்கிலே, அந்த இந்தியிலே இல்லை. அவர்கள் தெலுங்கில் தான் பேசுகிறார்கள். அது ஒரு பாடத்திட்டமாக வகுத்து விட்டார்களே என்பதற்காக மட்டும்தான் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்கள் அதை முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை. இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நமக்கு சிக்கல் வருகின்றது. என்ன சிக்கல்? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய கிராமங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்தியை அவர்களுக்கு திணிக்கின்ற பொழுது அவர்கள் தனியாக டியூஷன் செல்ல வேண்டும், தனியாக இங்கே இந்தி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்க வேண்டும். இது இரட்டிப்பு செலவு ஆகின்றது. தமிழ் படித்த பெரும்பாலும் தமிழ் மக்கள் பெரும்பாலும் தன்னுடைய தொழில் சார்ந்தும் தன்னுடைய வேலை வாய்ப்பு சார்ந்தும் தமிழகத்தில் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் வேலை காரணமாக எங்கெல்லாம் வேண்டுமானாலும் செல்லலாம் என்று வேறு வழி இல்லை என்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது அவர்கள் தேவை வருகின்ற பொழுது அவர்கள் அதை படித்துக் கொள்வார்கள். ஆகவே இதை திணித்தல் என்பது, நீங்கள் ஹிந்தி ஆசிரியர்களை நீங்கள் நியமிக்கின்ற பொழுது எத்தனை தமிழ் படித்த மாணவர்கள், தமிழ் படித்த முனைவர் பட்டம் முடித்தவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எந்த அரசாங்கமும் சிந்திப்பதில்லை. நீங்கள் ஏற்கனவே இங்கே பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நிரப்பப்படாத இடங்கள் நிறைய இருக்கின்றன, வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கவில்லை. கூடுதலாக நீங்கள் இந்தி படித்தவர்களை இங்கே அனுப்புகின்ற பொழுது அங்கே ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யாருக்கு நீங்க சம்பளம் அதிகம் கொடுப்பீங்க? தமிழ் படித்தவர்களுக்கு தனியார் கல்லூரியிலோ தனியார் பள்ளிக்கூடத்திலோ முழுமையான சம்பளம் கிடையாது, இருப்பதிலேயே குறைவான சம்பளம் தரப்படுகிறது, தமிழ் வாத்தியாரை மதிப்பதே கிடையாது. ஆக அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்திய ஆசிரியர்களை கொண்டு வருகின்ற பொழுது இங்கு 2 விதமான மோதல் நிச்சயமாக ஏற்படும். அப்ப எந்த மொழிக்காரர்கள் என்று சொன்னால் நம்முடைய சாபக்கேடு வந்தார்களை வாழ வைக்கக்கூடிய தமிழகமாகத்தான் இருக்கின்றது. தமிழ் படித்தவனை மதிப்பதில்லை, தமிழனை மதிப்பதில்லை. ஆகவே வலுக்கட்டாயமாக இன்னொரு குறுக்கு பாதையின் வழியாக நீங்கள் இந்த இந்தியை இங்கே அனுப்புகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இது என்னுடைய உணர்வு சார்ந்தது, என்னுடைய மொழி என்பது என்னுடைய பிறப்பு சார்ந்தது. ஆகவே பிறப்பு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் கை வைக்கின்ற பொழுது எனக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, பொதுவாக நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான தன்மையுடையதாக இருக்கின்றது. நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்ற பொழுது தென்னிந்திய மொழிகளில் ஒன்றை அவர்கள் படிக்க தயாராக இருக்கிறார்களா? சத்தியமாக இல்லை. ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடியவன், ஆந்திராவில் இருக்கக்கூடியவன், கன்னடத்தில் இருக்கக்கூடியவன் இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்தி தாய்மொழியாக உடைய ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தமிழ் மாணவர்கள், அந்த இந்தி மாணவர்கள் தமிழ் கற்கவோ தெலுங்கு கற்கவோ கன்னடம் கற்கவோ தயாராக இருக்கிறார்களா? அல்லது அவர்களுக்கு அந்த வரைவு திட்டத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை. ஏன் என்று சொன்னால் அங்கே என்ன செய்திருக்கிறார்கள்? இந்தியை கற்றுவிட்டு ஆங்கிலத்தை கற்றுவிட்டு கூடுதலாக அவர்கள் படிக்கக்கூடிய பாடம் சமஸ்கிருதம். அப்ப சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடிய நீங்கள் இந்தியும் சமஸ்கிருதமும் வடிவம் ஒன்றாக இருக்கின்றது, தேவநாகரியிலே இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு அது எளிமையாக அமைந்து விடுகிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு ஒரு வேறு விதமான வாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய இந்த அரசியல் சட்டம் என்பது தவறான போக்கை உடையதாகத்தான் இருக்கின்றது. அறிஞர் அண்ணாவினுடைய காலகட்டத்தில் இருந்து
கிட்டத்தட்ட 1963 காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மாநில அளவிலான பாடத்திட்டங்கள் என்பவை கூட இந்த வித்தியாசங்களை கவனத்தில் கொண்டே உருவாக்கப்படுகின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நிலத்திற்கு தகுந்த பாடத்திட்டங்கள் தான் அங்கே மாணவர்கள் படிக்கிறார்கள். நீங்கள் ஒரு மொழி பாடத்தை நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது, இந்தி மட்டுமே முக்கியம் என்று திணிக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பிறப்பினால் இந்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பேசுகின்ற ஒரு பேச்சு என்பது வேற. நான் தனியாக படித்து முயற்சி செய்து பயிற்சி எடுத்து நான் இந்தியை பேசுகின்ற பொழுது எனக்கு வேறு விதமாகத்தான் அது புரியும். உண்மையிலேயே நான் இங்கே தெலுங்கு தெரிந்தாலும் கூட நேட்டிவ் பீப்புள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தை சார்ந்த இயற்கையான இந்த பகுதியை சார்ந்த மக்கள் பேசுகின்ற தெலுங்கிற்கும் என்னுடைய தெலுங்கிற்கும் நிச்சயமாக 20% வேறுபாடு உண்டு. நான் தமிழை போலவே தான் தெலுங்கை உச்சரிப்பேன். அப்ப என்ன பிரச்சனை? அப்ப இந்த புரிதல் என்பது எனக்கு சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஆகவே தேவை என்பதுதான் கண்டுபிடிப்பினுடைய தாய். இந்த தேவையை தான் நீங்கள் என்ன பூர்த்தி செய்ய வேண்டும்? தேவைப்படுபவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இதை வலுக்கட்டாயமாக நீங்கள் திணிப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயமற்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு என்ன சாபக்கேடு? கல்வி என்பது மாநில அரசினுடைய பட்டியலில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை பொதுப்பட்டியலுக்கு நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த கல்வி வந்துவிட்டது. இன்றைக்கு யுஜிசி என்ற நிறுவனத்தையே அழிப்பதற்கான வேலைகள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் அது தனிப்பட்ட அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆகவே இந்த திணிப்பு என்பது மிக மோசமானது என்பது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கல்வி என்பது மத்திய அரசினுடைய அதிகாரத்திற்கு மட்டுமே அடங்கக்கூடிய பொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இது ஆரோக்கியமானது அல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மண் சார்ந்த வரலாறுகளும் போராட்டங்களும் வாழ்க்கை முறைகளும் பண்பாட்டு அம்சங்களும் ஒற்றை பாடத்திட்டத்தில் முழுமையாக பதிவு செய்யப்பட வாய்ப்பே கிடையாது. இந்த பாடத்திட்டத்தை என்னுடைய தாய்மொழி வழியாக படிக்கின்ற பொழுதுதான் எனக்கு அது உற்சாகத்தை தரும். ஒன்றுமில்லை, இன்றைக்கு நம்மை விட மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய வல்லரசாக திகழக்கூடிய சீனாவை எடுத்துக்கொள்வோம். சீனாவில் இருக்கக்கூடிய பொது மொழி எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? மாண்டரின் என்று சொல்லக்கூடிய அந்த மாண்டரின் மொழிதான் ஒட்டுமொத்த சீனாவிற்கு உரியது என்று. உண்மை அது கிடையாது. வடகிழக்கு சீனாவில் இருக்கக்கூடிய மொழி வேறு, தென்கிழக்கு சீனாவில் இருக்கக்கூடிய மொழி வேறு. வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காண்டசா என்று சொல்லக்கூடிய காண்டசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இன குழுவிற்கான மொழி என்பது வேறு. இந்த சீன அரசாங்கம் கம்யூனிஸ்ட் நடக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த சீன பிரதேசத்திலே அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் மாண்டரின் மொழியை அந்த வடகிழக்கு சீன பகுதியை சார்ந்த மக்கள் அவர்கள் படித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த மொழியான அந்த காண்டசன் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் அவர்கள் உரையாடுகின்றார்கள். ஆகவே நம்மை விட அவர்கள் உயர்ந்துதான் இருக்கின்றார்கள். ஆகவே மொழி என்பது திணிக்கப்படுகின்ற பொழுது அது ஏற்கக்கூடியது அல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குழந்தைகள் தங்கள் வாழக்கூடிய மண்ணினுடைய வரலாற்றையும் இயல்பையும் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் திணிக்கப்பட்ட இந்த பாடத்திட்டத்தை படிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? இது முக்கியமான கேள்வி. பாடத்திட்டமும் சிக்கல் உடையதாக இருக்கிறது. அந்த பாடத்திட்டத்தை கற்கக்கூடிய ஊடகமாக இருக்கக்கூடிய மொழியும் சிக்கலாக இருக்கின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்கள் நன்றாக ஒரு வேடிக்கைக்காக நீங்கள் பார்க்கலாம். இங்கே தமிழகத்திலே எத்தனை சதவீதமான மக்கள் மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தெலுங்கு மொழி பேசுகிறார்கள், கன்னட மொழி பேசுகிறார்கள், மார்வாடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் ராஜஸ்தானிய மொழி பேசுகிறார்கள், குஜராத் மொழி பேசுகிறார்கள். இத்தனை மக்களும் இங்கே இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடங்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்றைக்காவது அந்த மக்களை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்று நாம் சொல்லி இருக்கிறோமா? இல்லவே இல்லை. என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பாடத்திட்டத்திலே தெலுங்கை வைத்திருக்கின்றோம், கன்னடத்தை வைத்திருக்கின்றோம், இந்தியை வைத்திருக்கின்றோம். தேவையானவர்கள் படித்துக் கொள்கிறார்கள்.
அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு மட்டும்தான் தமிழ் மக்களிடம் உரையாடுவதற்கு தமிழிலே பேசிக் கொள்கிறார்களே தவிர அவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய தாய்மொழியை தான் பேசுகிறார்கள். ஆக அந்த சுதந்திரத்தை நாம் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் இந்த மத்திய அரசாங்கமானது இந்த மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே நம்முடைய மொழிக்கு முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக இந்த ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள் என்பதே என்னுடைய எண்ணம். தமிழ் உயர்வு, தமிழ் நம்முடைய மொழி, தமிழ் நம்முடைய ரத்தம். ஆங்கிலமே கற்கக்கூடாது. ஆங்கிலம் கற்கின்ற பொழுது நான் உலகளாவிய பார்வைக்கு என்னால் செல்ல முடியும், ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியும், அமெரிக்காவிற்கு செல்ல முடியும், லண்டனுக்கு செல்ல முடியும். ஆகவே எனக்கு எங்கே சென்றாலும் எனக்கு ஆங்கிலம் உதவுகின்றது. ஆகவே இந்த ஆங்கிலம் இருக்கின்ற பொழுது நான் எதற்கு இந்தியை கற்க வேண்டும் என்ற கேள்வி. வேண்டுமானால் நீங்கள் என்ன நினைத்துக் கொள்ளலாம், 70 கோடி பேர் மக்கள் இந்தி பேசக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு, நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு, மக்களவையில் பேசுவதற்கு, நீங்கள் ராஜ்யசபாவில் பேசுவதற்கு வேண்டுமானால் நீங்கள் இந்தியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது எங்களுக்கு தேவை வருகின்ற பொழுது, நான் ஒரு எம்எல்ஏவாக மாறினால், நான் ஒரு எம்பியாக மாறினால், எனக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது நான் அந்த இந்தியை கண்டிப்பாக கற்றுக்கொள்வேன். தேவை ஏற்பட்டால் நான் கற்றுக்கொள்வேன். அதை விட்டுவிட்டு நீ இதைத்தான் படித்தாக வேண்டும் என்று சொல்லுகின்ற உரிமை எவருக்கும் கிடையாது. இது என்னுடைய மாநிலம், என்னுடைய மொழி, என்னுடைய இனம். நான் படித்துக் கொள்வேன். எனக்கு தேவையானால் நான் படித்துக் கொள்வேன். ஆகவே நீங்கள் திணிப்பது என்பது எந்த விதத்தில் லாபம்? கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு விவசாயியினுடைய ஒரு மகன் அந்த கிராமத்திலே இந்தியை படிக்க தொடங்குவான். ஆனால் அந்த விவசாயி எப்படி அவனுக்கு கற்றுக் கொடுப்பான்? அந்த பிள்ளைக்கு அவனுக்கு தெரியுமா? சரி, இன்றைக்கு நீங்கள் மும்மொழி கொள்கை என்று கொண்டு வந்துவிட்டு நாளைக்கு என்ன செய்வீர்கள்? ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்வு வைப்பீர்கள். இந்தி பேசக்கூடியவனுக்கும் ஒரே தேர்வு, இந்தியை புதிதாக பேசக்கூடியவனுக்கும் ஒரே தேர்வு. பிறப்பினால் இந்தி பேசக்கூடிய ஒருவனுக்கும் கற்றுக்கொண்டு இந்தி பேசக்கூடிய ஒருவனுக்கும் ஒரே மாதிரி தேர்வு வைக்கின்ற பொழுது எவன் வெற்றி பெறுவான்? அதுதான் இங்கே சிக்கல். நான் பிறப்பினால் நான் தமிழனாக இருக்கிறவன், தமிழ் படிக்கின்ற பொழுது, தமிழ் இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது என்னுடைய பரந்துபட்ட அறிவு என்பது விரிவடையும். மூன்றாவது ஒரு நபர் வந்து தமிழை படித்து அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த அளவிற்கு அவரால் முயற்சி செய்ய முடியுமா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நாம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இவர்களினுடைய ஒரு தேவைக்காக நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மொழி கொள்கை என்று சொன்னால் என்ன? இதுதான் இப்ப முதல் கேள்வி. எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, மொழி தொடர்பாக ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு தன்னுடைய அரசாட்சியை நிகழ்த்தும். பல நாடுகளில் அரசமைப்பு சட்டத்திலே மொழி பயன்பாடு தொடர்பான கூற்றுகள் அங்கே இருக்கின்றன. மொழி கொள்கை தவறாக அமைந்தது என்று சொன்னால் அது பெரிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக, அதாவது அலுவலகத்திலிருந்து திடீர்னு அழைப்பு, அதனால பேச வேண்டிய சூழ்நிலை ஆனது. அதனால தான். சரி, நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம். பொதுவாக இந்த மொழி உரிமை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மொழி உரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பிறப்பினால் வருவதுதான் உரிமை. இந்த மொழியும் எனக்கு உரிமையானது தான். இந்த மொழி கொள்கைகள் காரணமாக, இந்த மொழி என்பது ஒரு அடையாளம் என்பதன் காரணமாக, இந்த தாய்மொழியை அணுகுமுறை என்பது கூட எப்படிப்பட்டது என்பது சொன்னால் அது உரிமை சார்ந்ததாக அது அமையும். எந்த மொழியையும் கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது. அப்படி திணித்தால் அது உரிமை மீறல் என்ற ஒரு பொருளுக்கு வருகின்றது. மொழி அடிப்படையில் முறையான முதன்மையான கல்விக்கான அணுகல் மற்றும் சிறுபான்மை மொழி குழுக்களை தனித்துவமான குழுக்களாக நிலைநிறுத்தக்கூடிய உரிமை என்பது சட்டத்திலே இருக்கின்றது. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி. உண்மையிலேயே பொதுவாக நம்முடைய இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல, எல்லா நாடுகளுக்கும் எப்படி என்று சொன்னால் அது அரச மொழியாக இருக்கின்றது, தாய்மொழியாக இருக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டிற்கு அரச மொழி என்று சொன்னால் அது தமிழ், இணைப்பு மொழி என்று சொன்னால் அது ஆங்கிலம், இந்தி போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப மைய அரசாங்கம் இருக்குது. மைய அரசாங்கத்திற்கு அவர்கள் ஆங்கிலத்தை மையமாக வைத்துக் கொண்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய
தீர்மானிக்கக்கூடிய அந்த இந்தியை அவர்கள் மைய மொழியாக, உரிமை மொழியாக வைத்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கின்றது. 1965 இந்தியை அலுவல் மொழியாக மாற்ற அப்போதைய அரசு நடவடிக்கை எடுத்தது. மாணவர் போராட்டம் வெடித்தது. இது உங்களுக்கு தெரிந்த செய்திதான். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 23/1/1968 தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளுக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது என்று சட்டப்பேரவையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் கொண்டு வந்தது 23/1/1968. மும்மொழி கொள்கையை அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசாங்கமானது 1965 மும்மொழி கொள்கை எல்லாருக்கும் தேவையானது, எல்லா மாநிலத்திற்கும் நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று சொன்ன பொழுது இந்த போராட்டம் நிகழ்ந்தது. 1968 தேசிய கொள்கை அப்படிங்கிற ஒரு முடிவின்படி 3 விதமான கொள்கை பேசப்பட்டது. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஆங்கிலம், இந்தி, தென்னிந்திய மொழிகள் இந்த 3 படிக்க வேண்டும் என்று தேசிய கொள்கை வகுக்கப்பட்டது. இந்தி பேசாத மாநிலங்களில் ஆங்கிலம், இந்தி, தமிழ் அல்லது ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், இந்தி, கன்னடம் இப்படி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகள் பேசப்பட வேண்டும் என்று அவர்கள் உருவாக்கினார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கருத்தினை வலியுறுத்தினார். வெளி உலகத்துடன் எங்களை இணைக்க ஆங்கிலம் இருக்கின்ற பொழுது அதுவே இந்தியாவிற்குள்ளும் இணைப்பு மொழியாக இருக்க வல்லது. இது எப்படி என்றால், பூனை செல்ல ஒரு பெரிய துளை இருக்கின்ற பொழுது பூனை குட்டி செல்வதற்காக சுவரில் தனியாக ஒரு துளை போட்டு அதை எப்படி நீங்கள் செலுத்துவீர்கள்? முட்டாள்தனமாக இல்லையா? அதை போன்று பூனைக்கு உள்ள பெரிய துளையே பூனை குட்டி செல்லவும் போதுமானது. ஆகவே ஆங்கிலம் இருக்கின்ற பொழுது இந்திக்கென்று தனியாக தேவையில்லை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அது இன்றைக்கும் பொருத்தமானதுதான். ஆகவே இதை நாம் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில், அரசியல் சூழலில், அரசு சூழலில் இன்றைக்கு நாம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு நமக்காக திறக்கப்பட்டிருக்கின்றது. சில பேர் வேண்டுமானால் சொல்லலாம், இந்த தமிழர்களுக்கு அறிவே கிடையாது, ஆங்கிலம் மட்டும்தான் படிக்கிறார்கள், இந்தியை ஏன் படிக்கவில்லை? இவர்களுடைய மற்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்தி படிக்கிறார்கள், இவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்களே. இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. ஆகவே மொழி என்பது எங்களுக்கு தேவை ஏற்பட்டால், எங்களுக்கு தேவை என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாங்கள் நிச்சயமாக படிப்போம். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழகத்தில் கிடைக்காமல் எங்கோ ஒரு இடத்தில் கிடைக்கின்ற பொழுது அதற்கான தகுதியை எங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஆனால் இதை நீங்கள் திணிப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயம் ஆகாது. ஆகவே கட்டாயப்படுத்தக்கூடாது. விருப்பம் இருந்தால் படிக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைதான் நமக்கு இருக்க வேண்டும். 1963 அன்றைய அலுவல் மொழிகள் சட்டத்தின்படி 3வது பிரிவில் இந்தியை அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்களை பொறுத்தவரையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய அரசியல் சட்டத்திலே. குறிப்பாக அரசியல் சட்டத்திலே கிட்டத்தட்ட 19 மொழிகள், இன்றைக்கு 22 மொழிகள் இடம்பெற்று இருக்கின்றன. தமிழகத்திலே இருமொழி கொள்கை மற்ற மொழிகள் கற்றுக்கொள்வதை கட்டுப்படுத்தவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழ் படியுங்கள் என்று சொல்கிறோம், நிறுத்திக் கொள்கின்றோம். ஆனால் தமிழை மட்டுமே படியுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், பிரெஞ்சை கற்றுக்கொள்ளுங்கள், ஜெர்மனியை கற்றுக்கொள்ளுங்கள், எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் விருப்பம். அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் டியூஷன் சென்று கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் விருப்பப்பட்டு ஏதாவது ரூபத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இப்படித்தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு மயிலினுடைய காலை பிடித்து ஒடித்து, ஏ மயிலே நீ அழகாக ஆடு என்று சொன்னால் அது எப்படி ஒரு முட்டாள்தனமோ
அதை போன்றதுதான் இந்த முட்டாள்தனம். தமிழகத்தினுடைய இருமொழி கொள்கை மற்ற மொழி கற்றுக்கொள்வதை நிச்சயமாக கட்டுப்படுத்தவில்லை என்பதை பேராசிரியர் ராமசாமி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். தேவை ஏற்படும் போது நாம் கற்றுக்கொள்ளலாம். ரஷ்யாவிலே MBBS படிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீட் எழுதி இங்கே தேர்ச்சி பெற முடியாதவர்கள், வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ரஷ்யாவிற்கு செல்கிறார்கள், சீனாவிற்கு செல்கிறார்கள். ஏன் ரஷ்ய மொழி படித்துவிட்டா அங்கே செல்கிறார்கள்? இல்லை, அங்கே சென்ற பிறகு அவர்கள் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சிறந்த மருத்துவராக வரவில்லையா? பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மொழியை கற்றுக்கொள்ளவில்லையா? சீன நாட்டிற்கு மருத்துவம் படிக்க சென்றவர்கள் அங்கே சீன மொழியை கற்றுக்கொள்ளவில்லையா? ஆக அது அவர்களினுடைய தேவையை பொறுத்தது. சிபிஎஸ்இ சிலபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய அந்த பாடத்திட்டத்தின்படி இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே இந்தி இருக்கின்றது. இந்தி பிரச்சார சபாவிலே இந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்கின்றேன், இன்றைக்கு நம்முடைய தமிழ் மக்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்களே, அவர்கள் வடநாட்டிலே சென்று வேலையை வாங்கி கொண்டார்களா? சிபிஎஸ்இ படித்த எல்லோருமே, இந்தியை படித்த எல்லோருமே, உங்களுக்கு இந்தி படித்தவர்கள் இந்தி மாநிலத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டார்களா? இல்லையே. இங்கேதானே நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள், தமிழகத்திலே தானே வேலை பார்க்கிறீர்கள். சிபிஎஸ்இ பாடத்திலே படிக்கக்கூடிய நீங்கள், இந்தியை கற்ற நீங்கள், இங்கே இந்தி உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்கிறது? இல்லை. அமெரிக்காவிலே இந்தி வேண்டும் என்று சொல்லுகிறானா தமிழ் மக்களை பார்த்து? இல்லை. ஆங்கிலம் தெரிந்தால் போரும். ஆகவே நம்முடைய மொழி என்பது நமக்கானது. இந்தி கற்றுக்கொண்டவர்கள், தமிழகத்திலே கற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் நீங்கள் வெளியே சென்று வேலை தேடி அங்கே வேலை பார்க்கிறீர்கள், இந்தியை பயன்படுத்துகிறீர்கள்? சொல்லுங்கள். தமிழகத்திலே வாழ்கிறேன், தமிழகத்திலே படிக்கிறேன், என்னுடைய தாய்மொழியை படிக்கிறேன், முடிந்தால் எனக்கு இங்கே வேலை கிடைக்கட்டும், நான் செய்து கொள்கிறேன். முடியவில்லையா வேறு இடத்திற்கு செல்கிறேன், வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்கிறேன். தேவையானால் 6 மாதத்தில் ஒரு சான்றிதழை நான் பெற முடியும், இந்தியை கற்றுக்கொள்ள முடியும். ஆக இதை திணிப்பு என்பது மோசமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்தியை 3வது மொழியாக கொண்டு வருகின்ற பொழுது அடுத்த சவாலை நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு வேண்டுமானால் பசப்பு வார்த்தைகளை சொல்லலாம், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வட மாநிலத்திற்கு நீங்க சுற்றுலா போனீங்கன்னா உங்களுக்கு இந்தி பயன்படும். சிம்லாவுக்கு போனா அங்க இந்தி பேசுறதுக்கு பயன்படும், காசிக்கு போனா பயன்படும். சரி, எத்தனை நாள் காசிக்கு போயிருவோம்? வருஷத்துக்கு ஒரு முறை போவோமா? எத்தனை நாள் போக போறோம்? இல்லையா? வட மாநிலத்துக்கு எத்தனை நாள் சுற்றுலா போறோம்? இன்றைக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நீங்க கூகுள்ல போய் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப் இருக்குது, நீங்க தமிழ்ல இருந்து டைப் பண்ணி தமிழை டைப் பண்ணி நீங்க ஹிந்தியை போட்டீங்கன்னா ஹிந்திக்கு மாறிடும். அதை அப்படியே நீங்க பேசிட்டு வந்துடலாம். இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்குது. இந்த மொழியெல்லாம் இப்ப தொங்கி கொண்டு இருக்க முடியாது. ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மாறலாம், தமிழ்ல இருந்து ஜப்பானீஸ்க்கு மாறலாம். எந்த மொழிக்கு வேண்டுமானாலும் நீங்க ஒரு கூகுள் ஆப் பயன்படுத்தி நீங்க ஒரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும், ஒரு மொழியை பேச முடியும். ஆக வலுக்கட்டாயமாக நான் இதை கற்றுக்கொண்டுதான் நான் அதை செல்வேன் என்று சொல்வதெல்லாம் உலகம் சுருங்கிவிட்டது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தின்படி இன்றைக்கு உலகம் சுருங்கிவிட்டது. ஆகவே மொழி என்பது பிரச்சனையானது அல்ல. ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகளும் சரி, அரசுகளும் சரி, உயர்மட்டத்தில் இருப்பவர்களும் சரி தொங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அதை எதிர்க்க வேண்டிய சூழல், இந்த தமிழ் சூழல் நமக்கு இன்னொரு இந்தி போராட்டத்தை, எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கக்கூடிய சூழலை தயவு செய்து யாரும் உருவாக்கி விடாதீர்கள். அதுதான். தமிழ் படித்தால் கேவலம் இல்லை, தமிழ் படித்தால் அசிங்கமானது அல்ல. தமிழ் என்னுடைய உரிமை, பிறப்புரிமை, என்னுடைய மொழி என்னுடைய உரிமை. அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. விருப்பப்பட்டால் நான் 3வது மொழி எதை வேண்டுமானால் நான் படிப்பேன், அது என்னுடைய விருப்பம். ஆகவே நீங்கள் திணிக்காதீர்கள். திணிக்கின்ற எதுவுமே ஜீரணம் ஆகாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, விருப்பப்பட்டு லாலிபாப் கேட்டு அதை சாப்பிட்டா அந்த குழந்தை விருப்பத்தோட சாப்பிடும். அது கேட்கின்ற பொழுது நீங்க அல்வாவே எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுன்னு திணிச்சா தொண்டையில சிக்கிக்கும் இல்லையா? ஆக திணித்தேங்கன்னு சொன்னா அது வெற்றி பெற முடியாது.
வேணும்னாலும் இன்னைக்கு எழுதுறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பீகார்ல ஹிந்தி தான், பீகார்ல ஹிந்தி. அங்க 10th எக்ஸாம் நடக்குது. எத்தனை பேர் காப்பி அடிக்கிறாங்கிறத டிவியில போட்டு காமிக்கிறான், நாம பார்க்கிறோம். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, தமிழே தெரியாதவன் வங்கிகளிலே தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் வேலை செய்கிறான், இந்தி படித்தவன். தயவு செய்து தமிழ் மக்களே, நீங்கள் உங்களுடைய செல்லானை காசோலையை நிரப்புகின்ற பொழுது தமிழிலே எழுதுங்கள், தமிழிலே எழுதுங்கள். இங்கே வந்தவன் தமிழ் படித்துக் கொள்ளட்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் பல நிகழ்ச்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வங்கி அதிகாரி, ஒரு வாடிக்கையாளர் நேராக வந்து கடன் கேட்கிறார். உனக்கு இந்தி தெரியவில்லை, ஆகவே இந்தி தெரியவில்லை என்ற காரணத்தினால் நான் உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அது பிரச்சனையானது. ஆகவே வங்கிகளிலும் சரி, நன்றாக யோசித்து பாருங்கள். நீட் தேர்வில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எழுதக்கூடிய, வட மாநிலத்திலிருந்து எழுதக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தமிழ் மொழியே தெரியாது, தமிழ் ஒழுங்காக படிக்கவில்லை, தமிழிலே தேர்ச்சி பெற்றதாக கணக்கு மட்டும் வருகின்றது. எப்படி வருகின்றது? தமிழிலே அதிக மதிப்பெண் எடுத்ததாக வருகின்றது. அவனுக்கு இந்தியும் தெரியல, தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல, எதையோ கொடுத்து எங்கேயோ கொடுத்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உட்கார்றா. இது பல பிரச்சனைகளுக்கு நம்மை இட்டு செல்லும். ஆகவே நாம் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் போதும், ஆங்கிலம் போதும். தேவைப்பட்டால், விருப்பப்பட்டால் நான் படிப்பேன் இன்னொரு மொழியை. எனக்கு எந்த துவேஷமும் கிடையாது. ஆகவே திணிக்காதீர்கள். திணித்து ஜெயிக்க முடியாது என்பதை நாம் இன்னொரு முறை இந்த இந்திய தேசத்திற்கு எடுத்து காட்டுவோம். தமிழன் எங்கே இருந்தாலும் தமிழன் தான், ஆந்திராவில் இருந்தாலும் அவன் தமிழன் தான், அமெரிக்காவில் இருந்தாலும் அவன் தமிழன் தான். நம்முடைய ரத்தம் என்பது தமிழ் ரத்தம், இதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த அளவிலே எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டேன். ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால், அதற்கு எனக்கும் விடை தெரிந்தால் உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை இலக்கியம் கடந்து, உண்மையிலேயே இன்றைக்கு இது தேவையான ஒரு தலைப்பு, நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தலைப்பு. சொல்ல போனால் பிரெஞ்சை படியுங்கள், இந்தியை படியுங்கள், எந்த மொழியை வேண்டுமானாலும் படியுங்கள், அது உங்களுடைய விருப்பம், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய தாய்க்கும் வளர்ப்பு தாய்க்கும் வேறுபாடு உண்டு. பெற்ற தாய் என்பவள் தமிழ், வளர்ப்பு தாய் என்பவள் மற்ற மொழிகள். ஆகவே வளர்ப்பு தாயை விட பெற்ற தாய் எப்பொழுதுமே உயர்வுதான், இதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.